Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.3ல 6th question பார்க்குறோம். question என்னன்னா solve the cubic equations. அதாவது இந்த cubic equations வந்து solve பண்ணும். இப்போ first subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க 2x cube minus 9x square plus 10x equal to 3. இப்போ இந்த 3 இந்த side வந்துச்சுன்னா minus 3 மாறும். அப்போ என்ன இருக்கும் equation 2x cube minus 9x square plus 10x minus 3 equal to 0. So, இப்போ இந்த equation வந்து solve பண்ணலாம். First இந்த coefficientsலாம் நம்ம add பண்ணலாம். இப்போ coefficients வந்து add பண்ணோன்னா என்ன வரும்? அதாவது 2 minus 9 plus 10 minus 3. அதாவது 10 plus 2 என்ன 12 minus 9 minus 3 minus 12. அப்போ 12 minus 12. அதாவது sum of the coefficients இங்க என்ன வந்திருக்கு 0. இப்போ coefficients ஓட sum வந்து equal to 0னா ஸோ அது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம் அதாவது x equal to 1 அதாவது ஒரு ரூட் வந்து 1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ x equal to 1 ஸோ இது வந்து ஒரு ரூட்னா அப்போ x minus 1 வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது x minus 1 is a factor. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபேக்டரால் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் என்ன 2x cube minus 9x square plus 10x minus 3. ஸோ இதை வந்து நம்ம x minus 1ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் இப்போ ஃபர்ஸ்ட் 2x cube divided by x. அப்போ என்ன வரும் 2x square. அப்போ இங்கே 2x square அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ x into 2x square என்ன வரும் 2x cube minus 1 into 2x square என்ன வரும் minus 2x square. ஸோ இப்போ அதை சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 2x cube minus 2x cube 0 minus 9x square இங்கே plus 2x square. அப்போ என்ன வரும் minus 7x square. ஸோ மீதி இருக்கிறதுலாம் கீழே கொண்டு வரலாம். அப்போ plus 10x minus 3. இப்போ அடுத்து minus 7x square divided by x. அப்போ என்ன வரும் minus 7x. அப்போ இங்கே minus 7x அப்படின்னு எழுதலாம். அப்போது x into minus 7x என்ன வரும் minus 7x square. அடுத்து minus 1 into minus 7x என்ன வரும் plus 7x. ஸோ இப்போ வந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் minus 7x square இங்கே plus 7x square 0. 10x minus 7x என்ன வரும் 3x. அடுத்து minus 3 நம்ம கீழே கொண்டு வரலாம். அடுத்து இப்போ 3x divided by x. அப்போ என்ன வரும் 3. ஸோ இங்கே 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ x into 3 என்ன 3x. அடுத்து minus 1 into 3 என்ன minus 3. ஸோ இது நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் அதாவது 2x cube minus 9x square plus 10x minus 3 இது நம்ம எப்படி எழுதலாம் 2x square minus 7x plus 3 into x minus 1 அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸாக எழுதலாமா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0னா இப்போ இதுவும் ஈக்குவல் டு 0 தான். ஸோ அது மூலமாக x minus 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். அப்போ x ஈக்குவல் டு 1 இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ 2x square minus 7x plus 3 இதுவும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோன்னா மீதி ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும் 2 into 3 6 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் மைனஸ் 6 மைனஸ் 1 ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் 2x square minus 6x minus x plus 3 அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 2x காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும் x minus 3. அடுத்த டூ டேர்ம்ஸில் minus 1 காமன் எடுத்திங்கன்னா என்ன வரும் x minus 3 equal to 0. அப்போது 2x minus 1 into x minus 3 equal to 0. ஸோ அது மூலமாக 2x minus 1 equal to 0. அதே மாதிரி x minus 3 equal to 0. அப்போ இங்கே xோட வேல்யூ என்ன 1/2 இங்கே xோட வேல்யூ என்ன 3. என்ன சொல்லலாம் therefore the roots are 1, 1/2, 3. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க 8x cube minus 2x square minus 7x plus 3 equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஈவன் பவர் டேர்ம்ஸ் இருக்கா ஸோ அதோட கோஎஃபிஷியன்ஸ் என்னன்னு பாருங்க. அதாவது ஈவன் பவர் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து -2 and 3. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது 1. அதே மாதிரி ஆட் பவர் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பாருங்க என்ன 8 and minus 7. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது 1. ஸோ இது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம் அதாவது சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஈவன் பவர் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு sum of
coefficients of odd power terms. ஸோ இந்த மாதிரி சம் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது ஈவன் பவர் டேர்ம்ஸோட சம் அதே மாதிரி ஆட் பவர் டேர்ம்ஸோட சம் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், அதாவது -1 வந்து ஒரு ரூட். அப்போ x ஈக்குவல் டு -1 இஸ் அ ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ x ஈக்குவல் டு -1 வந்து ஒரு ரூட்னா, அப்போது x+1 வந்து ஒரு ஃபேக்டர். ஸோ x+1 இஸ் அ ஃபேக்டர். இப்போ நம்ம கொடுத்த ஈக்குவேஷனை x+1ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஈக்குவேஷன் என்ன, 8x³ மைனஸ் 2x² மைனஸ் 7x + 3. ஸோ இதை வந்து நம்ம x+1ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு 8x³ இதை வந்து நம்ம எக்ஸால் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 8x². அப்போ நீங்கள் இங்கே 8x² அப்படின்னு எழுதலாம். அப்போ x × 8x² என்ன, 8x³. அடுத்து 1 × 8x² என்ன வரும், ப்ளஸ் 8x². இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 8x³ மைனஸ் 8x³, ஸோ 0. மைனஸ் 2x² மைனஸ் 8x² என்ன வரும், மைனஸ் 10x². இப்போ மீதி இருக்க டேர்ம்ஸை கீழே கொண்டு வரலாம். அப்போ மைனஸ் 7x + 3. இப்போ அடுத்து மைனஸ் 10x² டிவைடட் பை எக்ஸ். அப்போ என்ன வரும், மைனஸ் 10x. அப்போ இங்கே மேலே என்ன எழுதலாம், மைனஸ் 10x. அப்போது x × மைனஸ் 10x என்ன வரும், மைனஸ் 10x². அடுத்து 1 × மைனஸ் 10x, அப்போ என்ன வரும், மைனஸ் 10x. இப்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ மைனஸ் 10x² ப்ளஸ் 10x² 0. மைனஸ் 7x ப்ளஸ் 10x என்ன வரும், 3x. அப்போது 3x, இந்த 3 கீழே கொண்டு வரலாம். அப்போது ப்ளஸ் 3. இப்போது 3x டிவைடட் பை எக்ஸ். அப்போ என்ன வருது, 3. அப்போ இங்கே மேலே 3 அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ x × 3 என்ன, 3x. அடுத்து 1 × 3 என்ன, 3. இப்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் 0 அப்படின்னு வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் என்ன வந்திருக்கு, 8x² மைனஸ் 10x + 3. அப்போது இந்த ஈக்குவேஷன், அதாவது 8x³ மைனஸ் 2x² மைனஸ் 7x + 3 = 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸை அப்படி எழுதலாம். அதாவது x+1 வந்து ஒரு ஃபேக்டர், இன்னொன்று ஒரு ஃபேக்டர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன, 8x² மைனஸ் 10x + 3 = 0. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது மூலமாக x+1 = 0 அப்படின்னு சொல்லலாம். இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது x = -1 வந்து ஒரு ரூட். இப்போது 8x² மைனஸ் 10x + 3 = 0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி மீதி ரெண்டு ரூட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 × 3 24 வரணும். ஆட் பண்ணிங்கன்னா -10. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் -6 -4. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24, ஆட் பண்ணிங்கன்னா -10. அப்போ அது நீங்கள் எப்படி எழுதலாம், அதாவது 8x² மைனஸ் 6x மைனஸ் 4x + 3 அப்படின்னு எழுதலாம், = 0. இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் 2x வந்து காமனாக இருக்குது. 2x காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், 4x மைனஸ் 3. இப்போ அடுத்த டூ டேர்ம்ஸில் -1 காமனாக எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும், 4x மைனஸ் 3. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன, அதாவது 2x மைனஸ் 1 அதே மாதிரி 4x minus 3 = 0. ஸோ அது மூலமாக நம்ம என்ன சொல்லலாம், 2x minus 1 = 0, 4x minus 3 = 0. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, 1/2. இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன, 3/4. ஸோ ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சது என்ன, அதாவது -1, 1/2 and 3/4. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர்.